ஒரு கூத்து கலைஞன். கூத்தில் வந்து சரியாக வருமானம் இல்லாத, கூத்துனால வந்து அசிங்கப்பட்ட மனைவி அந்த கூத்து கலைஞனை திட்டுறாங்க. இன்னுமா கூத்தாடின்னு இருக்கிற, அவன் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி சம்பாதிக்க பார்க்குறான் அப்படின்னா, அவர் என்ன பண்ணுறாரு, சரி ஒரு மனைவிக்காகவும் ஒரு மகளுக்காகவும் அந்த கூத்தாடுறதை விட்டுட்டு ஒரு வேலைக்கு போகிறாரு. அது என்னென்னா பூ பறித்து இந்த சென்னைக்கு ஏற்றி அனுப்புறது, இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணுறது இப்படி போகிறாரு. அந்த விவசாயம் பண்ணி அவர் இந்த பையனை படிக்க வைக்கிறாரு. திண்டுக்கல்ல ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வரான். நிறைய இப்போ தான் இந்த முதல் மாணவனுக்கு என்றைக்குமே ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா. முதல் மாணவனுக்கு வந்து அந்த ஊர் காலேஜ் ஸ்கூல்லாம் வந்து அப்ளிகேஷன் போகிறாங்க. இல்லை இவன் தமிழ் மீடியம் தான் படிப்பேன், கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறான். உடனே நீட்டு வருது, நீட்டு எழுத போகிறான். அதுவும் நீட்டு எழுத போகிறப்ப என்னாச்சுன்னா, அவர் சொத்து சுகம் எல்லாத்தையும் விற்று, ஆடு மாடு இடம் வீடு எல்லாம் விற்று நீட்டு படிக்க வைக்கிறப்போ கரெக்டாக எக்ஸாம் டைம் வரப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் தூக்கி போட்டுடுறாங்க. திருச்சி, மதுரை இந்த மாதிரி கொடுக்காம